ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூல்ஸ் பாக்ஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான பவர் பேங்க், சோலார் பவர் பேங்க் தான் செய்ய போகிறோம். இதை ஈஸியாக நம்ம யார் வேணால் வீட்டில் செய்யலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று டூல்ஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பவர் பேங்க் மாடியூல் ஒன்று எடுத்துக்கோங்க. பவர் பேங்க் மாடியூல் நீங்கள் வந்து பழைய வீணாக போன பவர் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் புதுசாக கூட வாங்கிக்கலாம். நான் வந்து பழைய பவர் பேங்க்கில் வீணாக போன பவர் பேங்க்லேருந்து தான் நான் அந்த பவர் பேங்க் மாடியூல் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் 4 வோல்ட். இது வந்து 4 வோல்ட் 100 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒயர்ஸ், அப்புறம் பேட்ரி. இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற பேட்டரியில், ரீசார்ஜபிள் பேட்டரியில் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இந்த பேட்டரியில் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. ஒயர் வச்சு சால்டர் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் டேப் வச்சு விட்டுக்கோங்க. நான் ஃப்யூச்சரில் வந்து நான் பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவேங்கிறதுனால நான் வந்து சும்மா டேப் மட்டும் போட்டுக்கிறேன், சால்டர் பண்ணாமல். நீங்கள் வந்து சால்டர் பண்ணிக்கலாம், இல்லை டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க மாடியூலில் வந்து B+ அப்புறம் B- போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். B+ B- போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து B+ல் வந்து பேட்டரியோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணணும். B- வந்து பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். நம்ம வந்து நீங்கள் வந்து சால்டரிங் எண் வச்சு நீங்கள் B+ல் பேட்டரியோட பாசிட்டிவையும் B- பேட்டரியோட நெகட்டிவும் சால்டர் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா வந்து உங்களோட சோலார் பேனல் எடுத்துக்கோங்க. சோலார் பேனலோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு B+ல் கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது பேட்டரியோட பாசிட்டிவில் சோலார் பேனலோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும். B+ல் கனெக்ட் பண்ணுங்கள். சோலார் பேனலோட பாசிட்டிவை B+லையும் சோலார் பேனலோட நெகட்டிவை B- கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொத்த கனெக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. இப்போ வாங்க அது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சோலார் பேனல் இந்த பவர் பேங்க் வந்து நம்ம எதில் ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று செஞ்சு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட எந்த பிளாஸ்டிக் பாக்ஸும் எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காதனால நான் இந்த சோலார் பவர் பேங்க்கு ஏற்றது போல் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்காக. நீங்கள் வந்து இதில் டைமென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சைஸ்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் வேணால் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இந்த சோலார் பேங்க்குக்கு, அந்த சோலார் பேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் செஞ்சு அதுக்குள்ளே நான் சோலார் பவர் பேங்கை வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட்டரியை உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து சோலார் பேனலை ஃபிட் பண்ணிட்டு சைடில் வந்து அந்த மாடியூலை ஃபிட் பண்ணிட்டு அவ்வளோதான், மொத்த பவர் பேங்க்கும் நமக்கு ரெடி. அவ்வளோதான் கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சோலார் பேனலை வந்து மேலே ஃபிட் பண்ணிட்டேன். அதாவது க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். சைடில் வந்து நம்மளோட மாடியூலை ஃபிட் பண்ணிட்டேன். ஒயர்லாம் உள்ளே எப்படியோ வச்சு நான் ஒயர்லாம் உள்ளே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நீட்டாக இல்லை, நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி டெத்து போல இருக்குது.
அது சார்ஜே ஏற மாட்டேது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியும் அதிகம், அதே போல் வந்து ரொம்ப அதாவது கெப்பாசிட்டி அதிகம், அது மட்டும் தான் கெப்பாசிட்டி அதிகம். அதனால் இந்த பேட்டரிக்கு பதிலாக இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். வேறு எந்த சேஞ்சும் பண்ணல, ஜஸ்ட்டு பேட்டரியை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணலை, மாடிஃபிகேஷனும் வந்து நம்ம பவர் பேங்கில் பண்ணல. ஜஸ்ட்டு பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். வேறு வாங்க இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிளிங்காய் ஏறிச்சா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ வாங்க சார்ஜ் அதாவது வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி காப்போம். அதாவது வந்து நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்து மாடியூல் வந்து நம்ம வந்து ஃபோனையும் சார்ஜ் பண்ணுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபோனையும் சார்ஜ் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சார்ஜர் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த மாடியூலை. அப்படி நீங்கள் வெளியே கொண்டு போயிட்டீங்க, இப்போ சார்ஜர் இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் சூரியனில் வந்து கொஞ்சம் நேரம் காமிச்சா போதும், அது வந்து சார்ஜ் ஆகிடும். நீங்கள் சார்ஜ் ஆகிறது வந்து டேரெக்டாக நமக்கு வந்து மாடியூலில் கட்டாது. ஏன்னா அது வந்து நம்ம பேட்டரியோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட சோலார் பேங்க், அதாவது சோலார் பேனலில் உள்ள பவர் டேரெக்டாக பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஆகிடும். நீங்கள் வெயிலில் வச்சாலே போதும், சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.